ஜனவரி மாசம் இவனுங்க பட்டியல் போடுறப்போ நம்ம பேர் இல்லன்னா தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கக்கூடாது சொல்றான். தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணையம் எவனும் இங்க வந்துடக்கூடாது. அங்க லட்சம் பேர், 10 லட்சம் பேர், 20 லட்சம் பேர் முறையான கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் எங்களது பெயர்கள் நீக்கப்படும் என்றால் தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணையம் தேவையில்லை என்கிற முடிவை நாங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். நாங்க பாத்துக்கிறோம் எங்களை யார் ஆள்றது என்பதை. நீ டெல்லிக்காரன் வந்து எங்கள் தேர்தல் நடத்தி எங்களுடைய தலைமையை யார் என்பதை முடிவு செய்வதற்கான எந்த யோக்கியதையும் எந்த டெல்லிக்காரனுக்கும் நாங்கள் தர முடியாது. இந்த போராட்டத்தில் எல்லா கட்சியும் இறங்கணும். நாம் தமிழர் கட்சி இறங்கணும். ஈழம் ஈழம் என்று சொல்லி 16 வருடமாக ஏமாற்றியது போதும். உனக்கு ஓட்டு விழுகாது. இப்ப நீ இறங்கு. அதே போலதான் விஜய், நீங்க அறிக்கை ஓட்டுலாம் பத்தாது சார். நாங்கள் எல்லாம் கிளம்பி உங்க வீட்டுக்கு வந்து ஓட்டு போட முடியாது. நீங்க வீதிக்கு வந்தாகணும். நாங்களா வந்து உங்க வீட்டுக்கு வந்து ஓட்டு போட முடியும் எல்லாத்துக்கும். நீங்க வீதிக்கு வந்து உங்க கட்சிக்காரரை இறங்கி அரசியலாக்கி வீதியில இறக்கி நிறுத்துங்க. எஸ்ஐஆருக்கு அறிக்கை போட்டா போதுமா? ஹரியானாவில் 8ல 1 வாக்கு திருட்டு வாக்குன்னு சொன்னதுக்கு இதுவரைக்கும் தேர்தல் ஆணையத்திலிருந்து பதில் இல்ல. பீகாரில் 35 லட்சம், 40 லட்சம், 60 லட்சம் என்று வாக்காளர் நீக்கப்பட்டதற்கு எந்த பதிலும் சொல்லலைன்னா நாங்க கேட்கறதுக்கு பதில் சொல்றதுக்கு தான் தேர்தல் ஆணையருக்கு சம்பளமும் நாங்க சோறும் போடுறோமே ஒழிய பிஜேபிக்கு வாழாட்டுறதுக்காக நாங்க உங்களை அங்க வைக்கிறேன். ஏன் போன வருஷம் தான நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது. அன்னைக்கு எஸ்ஐஆர் நீ நடத்திருக்கணும்ல, அதற்கு முன்னாடி நடத்திருக்கணும்ல, ஏன் நடத்தல? அப்ப போன எஸ்ஐஆர்ல போலி வாக்காளர் ஓட்டு போட்டான்ற நீயே ஏத்துக்கிற என்றால் மோடியினுடைய தேர்தல் வெற்றி என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மோடி பதவி விலகிட்டு அதுக்கப்புறம் எஸ்ஐஆர் நடத்துங்கடா. நீங்க அவ்வளவு யோக்கியனா இருந்தா போன வருஷம் பண்ண வேண்டியதானே? பிஜேபி காரங்களை பார்த்து கேட்கிறேன், அதிமுகவை பார்த்து கேட்கின்றேன். ஏன் போன வருஷம் ஏன் பேசல? போன வருஷம் எஸ்ஐஆர் பத்தி நீ கொண்டு வரதுக்கான எந்த முயற்சி செய்யல? சரி, 24 தேர்தல் முடிஞ்சது இல்ல, அது முடிஞ்ச அடுத்த 1 மாசத்துல நீ எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிருக்கணுமா இல்லையா? இத்தனை காலம் என்ன பண்ண? அன்பான தோழர்களே, இந்த போராட்டம் எஸ்ஐஆர் திட்டம் தொடங்கப்பட்டவுடன் மக்களிடத்திலே இந்த திட்டம் ஜனநாயக விரோதமானது, தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக போராடக்கூடிய நாங்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைப்பாவையாக இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் கொண்டு வருகின்ற இந்த எஸ்ஐஆர் திட்டத்தை நாம் அனைவரும் எச்சரிக்கையாக அதை எதிர்த்து நிற்க வேண்டும் என்பதை சொல்லுகின்ற ஒரு வலிமையான குரலை எழுப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டத்தை உடனடியாக நாங்கள் அறிவித்தோம். நாங்கள் எதிர்பார்த்ததையும் கடந்து பல்வேறு அமைப்புகளினுடைய தலைமைகள், ஆளுமைகள் எங்களை தொடர்பு கொண்டு இந்த போராட்டத்தில் பங்கெடுப்பதற்கான ஆர்வத்தை வெளிப்படுத்தியது என்பது எங்களுக்கு பெரும் உற்சாகத்தை கொடுத்தது. அந்த வகையிலே இந்த போராட்டத்தை அவர்கள்தான் வலிமைப்படுத்தி இருக்கிறார்கள். நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு நிற்கிறோம். இது ஒரு அடையாள போராட்டமாக, முதல் கட்ட குரலாக, ஒரு கழக குரலாக இன்றைக்கு நாங்கள் பதிவு செய்கின்றோம். ஒரு திங்கட்கிழமை, பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை வச்சாலே நம்ம தோழர்கள் வருவதற்கான பல சிரமங்கள் இருக்கின்றன. ஏனென்றால் கொரோனா காலத்திற்கு பின்பு 12 மணி நேர வேலை என்பது எல்லா இடத்திலும் இருக்கிறது. பொருளாதார நெருக்கடி இருக்கிறது. அதையெல்லாம் கடந்துதான் எல்லாரும் போராட்ட காலத்துக்கு வர்றாங்க. அதிலும் திங்கட்கிழமை நீங்கள் போராட்டத்துக்கு வர வேண்டும் என்பது சாதாரண விஷயம் அல்ல. கொள்கை பிடிப்புள்ளவர்கள், மக்கள் மீது நம்பிக்கை உள்ளவர்கள், மக்கள் அரசியல் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் வருவார்கள் என்று நாங்கள் நம்பினோம். அந்த வகையில் பெருந்திரளாக திரண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும்